Dear students, exercise 4.2, find all the values of x such that sum கொடுத்திருக்காங்க. சார்பு cos x equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. எனில் x இன் மதிப்புகளை காண்க. இது அடுத்த क्वेश्चन. ஓகேவா? சாரி, 2 மார்க் क्वेश्चन. எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு பாருங்க. இது கண்டிஷன் given. கொடுக்கப்பட்டது cos x equal to 0. இப்படி வந்ததுனாலே நமக்கு சொல்யூஷன் தெரியும். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஜெனரல் சொல்யூஷன் என்ன படிச்சிருக்கோம்? cos theta equal to 0 ன்னு சொன்னா theta equal to 2n plus 1 into pi by 2 ன்னு படிச்சிருக்கோம். ஜெனரல் சொல்யூஷன் பொது தீர்வு. அதை இங்க பயன்படுத்தணும். ஓகேவா? அப்ப x equal to ஜெனரல் சொல்யூஷன் 2n plus 1 into pi by 2. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. cos theta equal to 0 ன்னு சொன்னா பொது தீர்வு general solution theta equal to 2n plus 1 into pi by 2, that is the formula. இதை நான் இங்கே பயன்படுத்திருக்கேன். அவ்வளோதான். cos theta equal to 0 ன்னு சொன்னால் பொது தீர்வு x equal to 2n plus 1 into pi by 2. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to the interval minus 6 pi 2 plus pi. இந்த இடத்துல minus 6 pi is less than or equal to x is less than or equal to 6 pi. 6 into 180 1080 குள்ள தான் வரணும். அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம்? 1080 உள்ள வரணும்னு சொன்னால் n equal to 5லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இங்கே இருங்க, n equal to 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 plus or minus 4 plus or minus 5 வரைக்கும் தான் போட முடியும். 5 போட்டோம்னா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 5 into 2 10 plus 1 11 into pi by 2 அதுக்குள்ளே வருது. 6 போட்டோம்னா 1080 to plus 1080 வரைக்கும் வரும். அதனால் 6 போடக்கூடாது, அப் டு 5 வரைக்கும் தான் போடணும். அப்போ இவ்வளோ தான் சொல்யூஷன் தீர்வு x equal to 2n plus 1 into pi by 2, n equal to 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 plus or minus 4 plus or minus 5. அவ்வளோ. எப்படி இந்த சம் கொடுத்துருக்காங்க. cos x equal to 0, நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் தெரியும். cos theta equal to 0 ன்னு சொன்னால் ஜெனரல் சொல்யூஷன் பொது தீர்வு theta equal to 2n plus 1 into pi by 2. அவ்வளோ. அப்போ இது இருந்துன்னா இந்த கேஸ் ஜெனரல் சொல்யூஷன். நமக்கு லிமிட் -6லேருந்து +6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கணும்? 0லேருந்து 5 வரைக்கும் கொடுத்தா தான் இந்த இன்டர்வல்குள்ளே கிடைக்கும் நமக்கு. அதனால் அது வரைக்கும் எடுத்துக்கும். 6 கொடுத்தா என்ன ஆகும்? 6 கொடுத்தா 1080 அது வரைக்கும் போயிடும். அப்போ அது எடுத்துக்கூடாது. இவ்வளோ தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கிவன். புக்கில் +1 இருக்கு, நான் -1 வச்சா தான் நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும். புக் ஆன்சர் கவனிங்க. given கொடுக்கப்பட்டது cos x equal to -1. cos x equal to -1 எப்படி எழுதிடலாம்? cos pi. cos pi க்கு வேல்யூ -1. what is the formula? general solution. ஏங்க cos theta equal to cos alpha. இப்படி இதுனா general solution. theta equal to 2n pi plus alpha. then n belongs to z. this is general solution. படிச்சிருக்கோம் நாம ப்ரீவியஸ் கிளாஸ்ல. இதை இங்கே அப்ளை பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்ஃபா. ஓகேவா? cos theta equal to cos alpha அந்த கேஸ்ல வந்திருக்கு. அப்போ ஜெனரல் சொல்யூஷன் theta equal to 2n pi plus alpha. x theta பதிலா திஸ் இஸ் ஃபார்முலா x equal to 2n pi plus alpha பதிலா pi. அப்போ x equal to 2n plus 1 into pi. பை வேல்யூ எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -5லேருந்து +5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எடுத்துக்கலாம்? இங்கே இருக்க -5 to +5. ஓகேவா? இதில் -5 pi is less than or equal to x is less than or equal to +5 pi. இப்போ நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா n வந்து 0 கொடுக்கலாம். 0 கொடுத்தோம்னா வரும். 0 + 1 pi வருது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கொடுக்கலாம். 1 கொடுத்தோம்னா 2 + 1 3 pi இதுக்குள்ளே இருக்கு. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கொடுக்கலாம். 2 × 2 4 + 1 5 pi இதுக்குள்ளே இருக்கு. 3 கொடுத்தா 6 pi ஆயிரும், இதுக்குள்ளே வராது. வேணா -3 கொடுக்கலாம். இங்கே வருங்க, 0 கொடுத்தோம்னா 0 + 1 pi இந்த இன்டர்வல் -πலேருந்து +πக்குள்ளே இருக்கு. 1 கொடுத்தோம்னா 2 × 1 2 + 1 3 pi இருக்கு. மைனஸ் கொடுத்தாலும் இருக்கு. 2 கொடுத்தோம்னா 2 × 2 4 + 1 5 pi இதுக்குள்ளே இருக்கு. +3 கொடுத்தா 6 + 1 7 pi இதுக்குள்ளே இல்லை. இந்த இன்டர்வல் இல்லைனால ப்ளஸ் எடுத்துக்கூடாது. மைனஸ் கொடுத்தா எப்படி ஆகுது? -3 × 2 -6 + 1 -5 pi இந்த இன்டர்வல் கூட இருக்கு. அப்போ இவ்வளோ தான் சொல்யூஷன்.
That is the solution. Okay, நம்ம கொடுக்கிற values நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இன்டர்வலுக்குள்ள வருதான்னு பார்க்கணும். 0 னு கொடுத்தா 0 + 1 னா 1 பை இருக்கு. +1 னு கொடுத்தோம்னா 2 + 1 னா 3 பை இருக்கு. -1 னு கொடுத்தோம்னா -2 + 1 னா -π இருக்கு. ப்ளஸ் ஆ -2 இருக்கு, -3 இருக்கு. +3 கொடுத்தா 3 × 2 னா 6 + 1 னா 7π இதுக்குள்ள இல்ல. அதனால எடுத்துக்கூடாது. That is the solution. ஓகேவா? இது ஃபார்முலா. cos x equal to -1. -1 னா we can write cos π ன்னு எழுதலாம். This is alpha. General solution பொது தீர்வு θ equal to 2nπ plus alpha. alpha க்கு பதிலா π. π வெளியில எடுங்க. என்ன எடுத்துக்கலாம்? 0 + ஆ -1 + ஆ -2 -3 வரைக்கும் கொடுத்தா தான் நம்ம ரிசல்ட் இதுக்குள்ள வரும். +3 கொடுத்தோம்னா இதோட அதிகமா போயிடும். 4 5 எல்லாம் கொடுத்தா இதோட அதிகமா போயிடும். எடுத்துக்கூடாது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற லிமிட்டுக்குள்ள வர்ற மாதிரி செலக்ட் பண்ணணும். That is solution. இதுவும் 2 mark, அதுவும் 2 mark. Exercise is cos inverse of -x equal to pi minus cos inverse of x. True. Justify your answer. உன்னுடைய விடையை சரிபார். Justify your answer. உன்னுடைய விடையை சரிபார். இது क्वेश्चन 2 மார்க் क्वेश्चन. ஓகேவா? எப்படி ஒர்க் அவுட் பண்றோம்னு பாருங்க. இத நான் தீட்டான்னு எடுக்கிறேன். let cos inverse of -x equal to theta. இது क्वेश्चन. என்பது உண்மையா? உன்னுடைய விடைக்கு காரணம் கூறுக அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்? cos inverse of -x தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்ப -x equal to இந்த cos inverse இங்க வந்துச்சுனா cos theta. ஓகே, that is அடுத்த ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா +x minus cos theta. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்ப x equal to இந்த மைனஸ் cos theta எப்படி எழுதலாம்? cos 180 minus theta ன்னு எழுதலாம். ஃபார்முலா minus cos theta equal to cos 180 minus theta. That is formula. minus cos theta வா cos 180 minus theta. செகண்ட் கோரண்ட் அப்படியே எழுதலாம். திரும்ப இந்த cos இந்த பக்கம் வந்துருச்சுனா cos இந்த பக்கம் வந்துருச்சுனா cos inverse of x. cos inverse of x equal to pi minus theta. திரும்ப இந்த minus theta இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. It becomes positive pi. இந்த plus term இங்க வந்துருச்சுனா minus cos inverse of x. இந்த plus இங்க வந்துருச்சுனா minus. Replace the value. Replace the value. மதிப்பை பிரதியிட. தீட்டாக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? cos inverse of இதுக்கு பதிலா cos inverse of -x equal to pi minus cos inverse of x. This is true. இது உண்மை. அவ்வளவுதான் ஆன்சர். இன்னொரு தடவை சொல்றேன். கவனிங்க. இது உண்மையான்னு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த கேஸ் நான் தீட்டான்னு வந்து எடுத்துக்கிறேன். Let us assume இந்த cos inverse இங்க வந்துச்சுனா cos theta multiply by minus on both sides. minus ஆல ரெண்டு பக்கம் பெருக்குறோம். plus x equal to minus cos theta. Understand? இந்த minus cos theta formula cos 180 minus theta. இந்த minus cos theta formula cos 180 minus theta. இந்த cos திரும்ப இங்க வந்துச்சுனா cos inverse of x pi minus theta. இந்த minus theta இங்க வந்துச்சுனா plus theta pi. இந்த plus term இங்க வந்துச்சுனா minus cos inverse of x. Replace the value. theta க்கு பதிலா value. theta க்கு பதிலா value cos inverse of -x equal to pi minus cos inverse of x. This is true. Okay ma? 2 mark question. அடுத்தது ஒரு 3 mark போறோம். 3 mark or 5 mark. Five mark. Find the domain of
find the domain of cos inverse of 2 plus sin x by 3 in சார்பகம் காண்க. Question in சார்பகம் காண்க. ஓகேவா? எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பாருங்க. சார்பகம் காண்க. We know the domain of cos inverse of x is minus 1 less than or equal to x is less than or equal to plus 1. cos க்கும் சரி sin க்கும் சரி domain வந்து அதேதான். minus 1 is less than or equal to x is less than or equal to plus 1. ரெண்டுக்குமே இதேதான். ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கிறோம். that is minus 1 is less than or equal to 2 plus sin x by 3 less than or equal to 1. Okay. Multiply by 3 on both sides. Multiply by 3 on both sides. 3 ஆல் இருபுறமும் பெருக்க. 3 ஆல் பெருக்கலாம். minus 3 is less than or equal to இங்கே 3 போயிடுச்சு. 2 plus sin x less than or equal to 3. அடுத்து இந்த plus 2 இந்த பக்கம் வந்தா minus. இதே plus 2 இந்த பக்கம் வந்தா minus. இந்த 2 இந்த பக்கம் வந்துருச்சு. sin x less than or equal to 3. In the 2 if this comes become negative. Minus 5 is less than or equal to sin x is less than or equal to plus 1. Okay va? இன்னொரு தடவை இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மைனஸ் 5ல இருந்து ப்ளஸ் 1 வரைக்கும் போகும். இங்கே இருங்க லிமிட்டு எப்படி இருக்கு. மைனஸ் 5ல இருந்து ப்ளஸ் 1 வரைக்கும் போகுது sin x னுடைய வேல்யூ. ஆனால் ஆக்சுவலாக sin x னுடைய லிமிட் என்ன? மைனஸ் 1ல இருந்து ப்ளஸ் 1 வரைக்கும் தான் இருக்கு. மைனஸ் 1ல இருந்து ப்ளஸ் 1 வரைக்கும் தான் திஸ் இஸ் ட்ரூ. இது மட்டும்தான் ட்ரூ மெய்யாகிறது. மைனஸ் 5ல இருந்து ப்ளஸ் 1 வரைக்கும் போனாலும் திஸ் கேன் பி reduced to. இதை வந்து எப்படி சொல்லலாம்? this can be reduced to. minus 5ல இருந்து plus 1 வரைக்கும் போனாலும் நமக்கு ப்ராப்பர்ட்டி the value of sin x is lies from minus 1 to plus 1. அப்போ that is minus 1 is less than or equal to sin x less than or equal to plus 1. இது வரைக்கும் தான் எடுக்கணும். திரும்ப இந்த sin இந்த பக்கம் வந்துருச்சுன்னா sin inverse of minus 1 less than or equal to x is less. இந்த sin இங்க வந்துச்சுன்னா sin inverse of 1. அடுத்த ஸ்டெப் இந்த மைனஸ் வெளியில வந்துருச்சு. மைனஸ் sin inverse of 1 less than or equal to x is less than or equal to sin inverse of 1. இந்த மைனஸ் sin inverse of 1 எப்படி எழுதலாம்? minus 90 less than or equal to x is less than or equal to 90. அடுத்த ஸ்டெப் therefore domain of x is minus 92 plus 90. minus 92 plus 90. Okay. எப்படின்னு பாருங்க. இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு தடவை ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் அப்படின்னு இருப்பாங்க. சைன் ஆகட்டும் காஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே டொமைன் வந்து மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே. அடுத்த ஸ்டெப் த டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதனுடைய சார்பகம் மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1. அப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிறேன். இங்கே எடுத்துக்கிறேன். இட் லைஸ் ஃப்ரம் minus 1 to plus 1. இந்த 3 ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? multiply by 3 on both sides. 3 ஆல் பெருக்க minus 3 is less than or equal to 3 cancel. 2 plus sin x is less than or equal to 3. அடுத்தது இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 2. இதே 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 2. இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 2 ஆயிடுச்சு. அப்போ minus 5 is less than or equal to sin x is less than or equal to 3 minus 2 1. நமக்கு minus 5லேருந்து plus 1 வரைக்கும் வந்தாலும் நமக்கு by property the value of sin x and cos x அதனுடைய டொமைன் எதுலேருந்து எது வரைக்கும் தான் இருக்கும்? minus 1லேருந்து plus 1 வரைக்கும் தான் இருக்கும். this is true. so this inequality can be reduced to இதை வந்து ரெடியூஸ் பண்ணி இப்படி எழுதலாம். minus 1 is less than or equal to sin x is less than or equal to 1. minus 5லேருந்து plus 1 வரைக்கும் எடுக்கிறது பதிலாக minus 1லேருந்து plus 1 வரைக்கும் எடுத்துருக்கேன். திரும்ப இந்த sin இந்த பக்கம் வந்துச்சுன்னா sin inverse of minus 1. x equal to sin இந்த பக்கம் வந்துச்சுன்னா sin inverse of 1.
sin inverse of minus theta by odd function property minus வெளியில வந்துருச்சு. Minus sin inverse of 1 minus 90 less than or equal to x is less than or equal to 90. Understood? Answer. Therefore, domain of x in சார்பகம் minus 90, plus 90. அவ்வளவுதான் answer. This is 5 mark. Okay. Another question. Find the domain of exercise land. Fifth question. Find the domain of f of x equal to sin inverse of by 3 plus cos inverse of by 4. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன் சார்பகம் காண்க. அதான் கொஸ்டின். இன் சார்பகம் காண்க. எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். We know the domain of sin inverse of x is sin inverse of x நோட domain minus 1 ல இருந்து plus 1 வரைக்கும். That is minus 1 is less than or equal to இந்த கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் எழுதுங்க. modulus of x minus 2 by 3 less than or equal to 1. இந்த 3 ரிமூவ் பண்ணுங்க. multiply by 3 multiply by 3 on both sides. 3 ஆல் பெருக்க 3 ஆல் பெருக்கினா கேன்சல். 3 ஆல் பெருக்காச்சு. இங்கே 3 ஆல் பெருக்கினா இது கேன்சல். இந்த minus 2 இந்த பக்கம் வந்தா plus 2. if this comes here இந்த minus 2 இந்த பக்கம் வந்துச்சுனா plus 2. அப்ப minus 1 is less than or equal to 5. minus 1 ல இருந்து 5 வரைக்கும் வரும். This can be reduced to இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு கேளுங்க. minus 1 ல இருந்து plus 5 வரைக்கும் எடுத்துக்கலாம் லிமிட். நான் என்ன எடுத்துக்கிறேன்? plus 5 ல இருந்து 0 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. This is true. பாசிட்டிவ் லிமிட் மட்டும் எடுத்துக்கோங்க. modulus of x க்கு வேல்யூ 0 ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கோங்க. 0 is less than or equal to modulus of x is less than or equal to 5. சரியா? This is 1. First case. Okay, அடுத்த case. Second case. We know the domain of cos inverse of x is minus 1 is less than or equal to x is less than or equal to 1. Cos inverse of x நோட domain வந்து minus 1 ல இருந்து plus 1 வரைக்கும் வருது. minus 1 is less than or equal to இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. 1 minus modulus of x by 4 less than or equal to 1. Okay, multiply by 4 on both sides. Multiply by 4 on both sides. 4 ஆல் இருபுறமும் பெருக்க 4 cancel. 4 ஆல் பெருக்கச்சு. இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுனா minus 1. இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுனா minus 1. அப்ப minus 5 is less than or equal to. Modulus of x is always positive. அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்துக்கணும். modulus of x is always positive. 3. அப்ப minus 5 ல இருந்து up to 3 வரைக்கும் இருக்கு. லிமிட் minus 5 ல இருந்து up to 3 வரைக்கும் இருக்கு. நான் என்ன எடுத்துக்கிறேன்? minus 5 ல இருந்து 3 வரை 0 வரைக்கும் எடுத்துக்கோங்க. take the negative limit. minus 5 ல இருந்து 0 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது வேண்டாம். This can be reduced to in interval minus 5 ல இருந்து 3 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நான் என்ன எடுத்துக்கிறேன்? minus 5 ல இருந்து 0 வரைக்கும் எடுத்துக்கோங்க. minus 5 ல இருந்து 0 வரைக்கும். minus 5 is less than or equal to modulus of x is less than or equal to 0. Let this be 2. From the two equation from
1, 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. எப்படி எழுதலாம்? 0 is less than or equal to modulus of x is less than or equal to 5. இது ஒரு ரிசல்ட். 0 ல இருந்து 5 வரைக்கும் வருது. அடுத்தது -5 ல இருந்து 0 வரைக்கும் வருது. டோட்டலா ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம்? -5 less than or equal to modulus of less than or equal to +5 எழுதலாம். இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டி சேர்த்து 0 ல இருந்து 5, 0 ல இருந்து -5. அப்ப டோட்டலா என்ன சொல்லிடலாம்? டோட்டலா என்ன சொல்லிடலாம்? 5 ல இருந்து -5, -5 ல இருந்து +5. அப்ப x னுடைய டொமைன் என்ன சொல்லலாம்? therefore domain of x is -5 to +5. அவ்வளவுதான். ஓகே, முதல்ல we know the domain of sin inverse of x -1 to +1 எடுத்துருக்கேன். இது given கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரிமூவ் பண்ணுங்க. மல்டிப்ளை பை 3 on both side போட்டிருக்கேன். -3 இங்கே 3 ஆயிடுச்சு. -2 இங்கே வந்துச்சுன்னா +2. இதே -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2. 5 இங்கே -1. அப்போ இதுக்கு இன்டர்வல் -1 ல இருந்து +5 வரைக்கும் எடுத்துக்கலாம். the value of x நாம் என்ன எடுத்துக்கிறோம்? 0 ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு inequality. this can be true. அப்போ this can be reduced to இதனை என எழுதலாம்? 0 is less than or equal to modulus of x is less than or equal to 5. this is one. Second one, we know the domain of cos inverse of x இதனுடைய சார்பகம் -1 ல இருந்து +1 வரைக்கும் இருக்கு. that is -1 is less than or equal to இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. multiply by 4 on both sides. 4 ஆல் பெருக்க 4 ஆல் பெருக்கினா 4 கேன்சல் ஆகுது. இங்கே 4. இந்த 1 இங்கே வந்துச்சுன்னா -1. இதே 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1. -5 is less than or equal to modulus of x னுடைய வேல்யூ always positive. less than or equal to 3. this can be reduced to எப்படி எடுத்துக்கலாம்? -5 ல இருந்து 3 வரைக்கும் இருக்குதா? நாம -5 ல இருந்து 0 வரைக்கும் எடுத்துக்கலாம். this can be true. -5 is less than or equal to modulus of x is less than or equal to 0. from the two inequalities இது 1 இது 1. from 2 we can write -5 is less than or equal to modulus of x is less than or equal to 5 எழுதலாம். so that the domain of x is x in சார்பகம் -5 ல இருந்து +5. that is the answer. this is 5 mark. அடுத்தது அடுத்து ஒரு 2 mark. Finding domain of இது question 2 mark. ஓகே, இது ஒன்றும் இல்லை. பை த ப்ராப்பர்ட்டி போட்டிங்கனாலே போதும், ஆன்சர் வந்துடும். என்ன சொல்லலாம்? பொதுவாக we know the domain of sin inverse of x. we know the domain of sin inverse of x is sin inverse of x னுடைய சார்பகம். என்ன சொல்லலாம்? -1 is less than or equal to x is less than or equal to 1. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? this can be written as -1, 1. அடுத்தது the domain of cos inverse of x is less than or equal to 1. அப்போ g of x equal to therefore இதனுடைய domain -1, 1 plus means union. இதனுடைய domain -1, 1 ரெண்டையும் கம்பைன் பண்ண என்ன வரும்? -1, 1 அவ்வளோ. ஆன்சர் domain -1, 1. -1, 1 is the domain. Okay, right. This is 2 mark. அதாவது we know the domain of sin inverse of x is -1 to +1. either which can be written as this. இப்படி எழுதலாம். the domain of cos inverse of x is -1 to +1. இப்படி எழுதலாம். இது ரெண்டு ப்ளஸ்ன்னு சொன்னா யூனியன் போட்டுக்கணும். ரெண்டையும் யூனியன் பண்ணா அதே தான் வரும். that is the domain. அடுத்த ஒரு 3 mark 7th question. 4.2 3 mark 7th question.
Question number 7. For what value of x in m மதிப்பிற்கு pi by 2 is less than cos inverse of 3x minus 1 is less than pi wholes. இந்த question x உடைய எந்த மதிப்பிற்கு இவ்வாறாக இருக்க முடியும்? That is the question. Okay, போலாமா? That is 3 mark question. x உடைய எந்த மதிப்பு 4.2 7th question என இருக்க முடியும்? முதல்ல given கொடுக்கப்பட்டது pi by 2 is less than cos inverse of 3x minus 1 is less than pi. Okay வா? இந்த cos inverse இங்கே வரும், it can be comes here. இந்த cos inverse இங்கே வந்துச்சுன்னா cos less than, இந்த cos inverse இங்கே வந்துச்சுன்னா cos pi, இந்த cos inverse இங்கே வந்துச்சுன்னா cos, இதே cos inverse இங்கே வந்துச்சுன்னா cos 90 வேல்யூ 0, cos pi க்கு வேல்யூ -1, cos pi க்கு வேல்யூ -1, இந்த -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1, இந்த -1 இங்கே வந்துச்சுன்னா +1, 1 ல இருந்து 1 வச்சுனா 0 divided by 3, 0, 3 ஆல டிவைட் பண்ணா 1/3 x is less than, அப்ப 1/3 is less than x is less than 0. இத மாத்தி எப்படி எழுதலாம்? 0 is less than x is less than 1/3. அவ்வளவு. ஓகேவா? அப்ப x னுடைய எந்த வேல்யூக்கு இந்த ரிசல்ட் ட்ரூ ஆகும்? The value of x lies from 0 to 1/3. x னுடைய மதிப்பு 0 க்கும் 1/3 க்கும் இடையில் இருக்க வேண்டும். Right. இந்த question. For what value of x? x இன் m மதிப்புக்கு என இருக்க முடியும்? முதல்ல given இந்த cos inverse இங்க வந்துச்சுன்னா cos, இதே cos inverse இந்த பக்கம் வந்துச்சுன்னா cos, இந்த cos 90 value 0, cos pi க்கு value -1, if this comes here it becomes positive, இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus, இதே -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus, 0 1 divided by 3, 3 ஆல டிவைட் பண்ணிருக்கோம், 1/3 is less than x is less than 0/3 is 0. அப்ப இத மாத்தி எப்படி எழுதலாம்? The value of x lies between 1/3 and 0. இத மாத்தி 0 is less than x is less than 1/3. அப்போ x னுடைய மதிப்பு 0 க்கும் 1/3 க்கும் இடையில இருந்தா மட்டுமே இது உண்மையாக முடியும். That is the problem. Okay, last question. This is 3 mark. Okay, three mark. Find the value of, find the value of cos inverse of cos 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4. This is 3 mark. எப்படி ஒர்க் பண்ணலாம் பாருங்க. மறு given கொடுக்கப்பட்டது cos inverse of cos 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4 cos inverse of, இது எப்படி சொல்லலாம்? நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. cos 2 pi minus 2 pi by 3 இப்படி எழுதலாமான்னு பாருங்க. 3 into 2 னா 6 pi, 6 pi ல இருந்து 2 pi போயிடுச்சுனா 4 pi by 3 plus இதையும் cos inverse of cos 2 pi minus என்ன பண்ணலாம்னு பாருங்க. 2 pi minus 3 pi by 4. இப்போ பாருங்க 8 pi, 8 pi ல இருந்து 3 pi போயிடுச்சுனா 5 pi by 4 அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. Refer cos 2 pi minus theta equal to which quadrant? 2 into 90 minus theta சொல்லலாம். Even number ratios are not changed.
this is lies in which quadrant? Fourth quadrant. Fourth quadrant la cos value plus. அப்ப cos 4 pi minus theta ன்னு சொல்லிட்டா that lies in fourth quadrant. நாலாவது கால்வட்ட பகுதி plus equal to cos inverse of இதுக்கு ஃபார்முலா cos 2 pi by 3. Cos 2 pi minus theta na cos theta. Cos inverse of cos 2 pi minus theta. 360 minus theta na cos theta. 3 pi by 4. That is formula. Cos inverse of cos போயிடும். This can be reduced. இது ரெண்டு போயிடும். That is 2 pi by 3. Plus cos inverse of cos போயிடும். 3 pi by 4. Taking LCM 8 pi plus 9 pi by 12. That is 17 pi by 12. Book answer la inga minus கொடுத்திருப்பாங்க. That is wrong. இன்னொரு தடவை சொல்லுங்க. இது எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. 4 pi by 3 நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். 4 pi by 3 அப்படினா எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்? 4 into 60 240. 4 into 60 னா 240. நமக்கு cos னுடைய வேல்யூஸ் எதிலிருந்து எதுக்குள்ள இருக்கும்? 0 ல இருந்து 180 குள்ள தான் இருக்கும். அதுக்கு மேல வர கூடாது. அதுக்காக நான் ரெடியூஸ் பண்ணிறேன். எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. 4 pi by 3 2 pi minus 2 pi by 3 சுருக்குறேன். 6 pi minus 2 pi போயிடுச்சுனா 4 pi by 3 அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. 2 pi minus 3 pi by 4 LCM எடுங்க. 8 pi. 8 pi ல இருந்து 3 pi போயிடுச்சுனா 5 pi by 4 வந்துருச்சு. நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். அடுத்து cos 2 pi minus theta க்கு ஃபார்முலா. This is fourth quadrant. 2 into 90 minus theta na that is fourth quadrant. Cos theta க்கு value plus cos theta. Cos 360 minus theta equal to cos theta plus cos theta. அப்ப cos 2 pi minus theta that lies in fourth quadrant. நாலாவது கால்வட்ட பகுதி plus cos theta. Cos 2 pi minus theta na plus cos theta. Cos inverse of cos போயிடுச்சு. Cos inverse of cos போயிடுச்சுனா 2 pi by 3. இங்கே cos inverse of cos போயிடுச்சுனா 3 pi by 4. Taking LCM 8 pi plus 9 pi by 12. That is 17 pi by 12. That is answer. இது இந்த இடம் புரியணும் உங்களுக்கு. 2 pi minus theta ன்னு சொல்லிட்டோம்னா இத எப்படி பண்ணிக்கலாம்? 4 into 90 minus theta. That is fourth quadrant. Fourth quadrantல cos 360 minus theta னா plus cos theta. அதனால plus cos theta. இங்கேயும் plus cos theta. Cos inverse of cos போயிடுச்சு 2 pi by 3. Cos inverse of cos போயிடுச்சு 3 pi by 4. Taking LCM எடுத்திருக்கேன். லாஸ்ட்ல ஆன்சர் 17 pi by 12.